Taste the Daily. மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டமன்ற பேரவைக் கூட்டம் இன்று தொடங்கியதும் அண்மையில் காலமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், அமர்நாத், அறிவழகன், துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தெரிவித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன், கேரள முன்னாள் முதல்வர் V.S. அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன், தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவை இன்று ஒரு நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. சேப்பாக்கத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலிகளாக பணியாற்றுபவர்களை உடனே பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தினக்கூலி பணியாளர்கள் NMR பணியாளர்களை 10 ஆண்டு வேலை செஞ்சாலே அவங்களை நிரந்தரம் பண்ண சொல்லி அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்குது. அந்த கொள்கை முடிவு பிரகாரம் ஒவ்வொரு ஆண்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 5 ஆண்டும் இன்னும் இதுவரையும் பண்ணலை. அதனால அரசு மட்டத்தில் கொண்டு போனதுன்றதுலையும் இந்த தினக்கூலி பணியாளர்கள் ஏற்கனவே வேலை செஞ்சவங்கள அத்தனை பேரும் நிரந்தரம் பண்ணணுன்றதுனால அரசு கவனத்துக்கு எடுத்து செல்வதற்காக இந்த உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். இரவு பகல் உண்ணாவிரதமாக இருந்தோம். காவல்துறை கேட்டுக்கொண்டது என்னங்க, இரவு கைவிட்டுட்டோம். நாளைக்கு கண்டினியூ ஆகுது இந்த உண்ணாவிரதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த சிப்காட்டில் தனியார் எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. கேண்டீன் பகுதியில் தீ பற்றி எரிந்ததால் புகை சூழ்ந்து பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை நிர்வாகம் தடுத்ததால் சேதங்கள் குறித்த விவரங்கள் வெளிவரவில்லை. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள தேனூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுந்தரவள்ளி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் புரட்டாசி திருவிழாவை ஒட்டி மோதல்கள் வெடித்துள்ளன. இந்த கோவில் கடந்த ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு வந்ததுடன் புதிய அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு தரப்பினர் வழக்கு தொடர நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த நிலையில் அறநிலையத்துறை அவசரமாக திருவிழா நடத்த முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டது. பின்னர் காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தையின் போது காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு பொதுமக்களை தாக்கியதாக குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களில் ரூபாய் 50 லட்சம் மோசடி நடந்ததாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் SP அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர். NRMS தொண்டு நிறுவன ஊழியர்கள் பல்வேறு கிராமங்களில் பெண்களிடம் கடன் பெற்று தருவதாக சொல்லி பணம் வசூலித்து வங்கியில் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. 1 லட்சம் கடனில் 84,000 மட்டுமே வழங்கி மீதியை கமிஷனாக பெற்றதாக தெரிகிறது. மாதந்தோறும் பணம் செலுத்திய பெண்களின் தொகையை வங்கிக்கு செலுத்தாததால் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. ஏமாற்றிய 50 லட்சம் ரூபாயை வசூலித்து வங்கியில் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு 84,500 மட்டும்தான் 1 லட்சம் ரூபாய் லோனுக்கு 84,500 மட்டும்தான் எங்க கைக்கு வந்தது. மீதி 15,000 உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தரோம், 2 டியூ நீங்க கட்டாதீங்க, 20 லோன் நீங்க 20 டியூ நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் எல்லாத்தையும் சம்மதப்பட்டு லோன் கட்டின்னு தாங்க சார் வந்தோம். வீட்டுக்கிட்ட இவங்களை நாங்க உங்க இதுக்கு விடுவோம், இவங்க எல்லாருமே நாங்க லோன் கட்டின பின்னாடி எங்களுக்கு கரெக்டான படி இது பேங்க்ல கொண்டு போய் அவங்க யாருமே சரியான படி கட்ட கிடையாது. கட்டாததுனால எங்க பேங்க் எல்லாருதுமே ஒருத்தர் கட்டாதனால 5 பேருதுமே லாக் பண்ணி வச்சுட்டாங்க.